வணக்கம் வியூவர்ஸ். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்டங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இருந்தது. அப்போ ஒரே மாதிரியான மக்கள் தான் எங்கேயும் பரவி இருந்தாங்க. அவங்க ஒரே சமயத்தை கடைபிடிச்சு ஒரே மொழிய பேசி ஒரே வகையான பண்பாட்டோட ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. இந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் தங்களோட திறன்களை வெளிப்படுத்துற மாதிரி பல கட்டுமானங்களையும் மேற்கொண்டாங்க. இதுல இன்னும் அழியாம இருக்கிறது தான் உலகின் மிகப்பெரிய கோயிலான அங்கோர் வாட். அததான் இப்ப நம்ம டெம்பிள் ரகசியம் சேனல்ல பார்க்க போறோம். கம்போடியாவுல முதல்ல இந்து கோவிலா இருந்து அப்புறம் புத்த மத கோவிலா மாற்றப்பட்டதுதான் அங்கோர் வாட். வடக்கு கம்போடியாவின் காட்டு பகுதியில அமைஞ்ச இது 1000க்கும் மேற்பட்ட கோயில்கள், கருவறைகள், கோபுரங்கள் கொண்டு பூமியில் உள்ள இந்து சொர்க்கம்னு அழைக்கப்படுது. 12ஆம் நூற்றாண்டுல 2ஆம் சூரியவர்மன்கிற கெமர் அரசரால கட்டப்பட்டதா நம்பப்படுறது அங்கோர் வாட், அதாவது நகர கோயில். கிட்டத்தட்ட 500 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்ச இந்த கோயில் இந்து புராணங்கள்ல குறிப்பிடப்படும் மேருமலை வடிவுல அமைக்கப்பட்டிருக்கு. பெரிய அகழி, பிரம்மாண்டமான மதில் சுவரங்க, அதை தாண்டி உயர்ந்து நிக்கிற 5 கோபுரங்கள்னு அங்கோர் வாட் ஒரு அரண்மனையாவே காட்சி தருது. இதுக்கு 4 திசைகளிலும் அமைஞ்ச விசாலமான வாசல்களும் பெரிய பெரிய நடைபாதைகளும் பிரம்மாண்டமான படிக்கட்டுகளும் இருக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற காடுகள்ல பல பிரம்மாண்டமான நகரங்கள் இருந்ததுக்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்குள்ள பல அப்சரஸ் சிலைகளும் புடைப்பு சிற்பங்களும் ராமாயண மகாபாரத காப்பிய காட்சிகளும் செதுக்கப்பட்டிருக்கு. உண்மையில அப்போதைய அரசர்களோட சைவ பரம்பரையை உடைக்கும் விதமா இது விஷ்ணுவுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மிகப்பெரிய கோயில். பின்னாடி புத்த மதம் ஓங்கி இருந்தபோது பகவான் விஷ்ணுவோட சிலைகள் அகற்றப்பட்டு புத்த பகவானோட சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு. 2ஆம் சூரியவர்மனால பரம விஷ்ணு லோகுன்னு அழைக்கப்பட்ட இந்த கோயில்ல 4 தல பிரம்மாவுக்காக மிகப்பெரிய சிலைகளும் எழுப்பப்பட்டிருக்கு. கம்போடியாவுடைய பாரம்பரிய சின்னமா அந்நாட்டு கொடியில இடம் பெற்றிருக்க அங்கோர் வாட் திராவிட கட்டடக்கலையை கொண்டிருக்கிறது வியக்க வைக்குது. ஏறத்தாழ 300 ஆண்டுகளா கட்டப்பட்டதா நம்பப்படுற அங்கோர் வாட் காலத்தாலும் படையெடுப்புகளாலும் இயற்கையாலும் கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சிட்டு வருது. எல்லாம் போக மிச்சம் இருக்கிறதே இவ்வளவு பெரிய கோயில்னா அந்த சிற்பிகளோட திறமையும் மன்னனோட வியூகமும் வியக்க வைக்குது. அதனால உலகின் மிகப்பெரிய கோயிலா பெருமளவு பார்வையாளர்களை கொண்டிருக்கிற அங்கோர் வாட்டை யுனெஸ்கோவும் கம்போடியாவும் காக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி கோயில் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.